2025 மீன ராசிக்காரங்க, அதாவது உங்களை பயமுடுத்தணும்னு சொல்லுங்க, நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? லக்னத்துக்கே, அதாவது உங்க ராசிக்கே பாத்தீங்கன்னா சனி பகவான் வராரு. அப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகள் பாத்தீங்கன்னா அவரோட சொந்த வீடான மகரம் கும்பம்ல இருந்து இப்பதான் வெளி வீட்டுக்கு வராரு. ஓகேங்களா? என்னதான் கெட்டவராக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு மாதிரி கொஞ்சம் அடக்கமாக இருப்போம் இல்லைங்களா? இப்போ மீனத்துக்கு வரும்போது குரு ப்ளஸ் சனி நிச்சயமாக எல்லா நம்ம இப்போ மீன ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் சனி பகவான் தண்டனை கொடுக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டமாக தான் இருக்கும். அப்போ யாரெல்லாம் பயப்படணும்னா, நேர்மையாக இல்லாதவங்க, இந்த லஞ்சம் வாங்குறவங்க, இந்த அரசியல்ல ஊழல் பண்றவங்க, இவங்க எல்லாம் நிச்சயமா இப்ப எஸ்பெஷலி ஏழைகளுக்கு ஏழைகளுக்கும் குருமார்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் தண்டனை கொடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸோ நீங்க கவனமா இருக்கணும். அதை தான் சொல்றோம். இப்போ ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது இல்லைங்களா? அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல நீங்க பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணுவீங்க. உங்களை பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயத்த சொல்லலை. அப்போ இந்த ஆண்டு நீங்கள் எப்படி இருக்கணும்னா, மீன ராசிக்காரங்க சிம்பிளாக இருக்கணும். சும்மா ஒரு எளிமையான உடை உடுத்திட்டு, இந்த சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது, குச்சனூர் சனி பகவான் சன்னதிக்கு இந்த ஆண்டு குறைந்தது 2 முறையாச்சும் போயிட்டு வாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது சனி பகவானோட தாக்கத்துலேருந்து நிச்சயமாக விடுபடுவீங்க. மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய முதல் ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். ஸோ இந்த ஆண்டு கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட, அதாவது சனி பகவான் எந்த வீட்டில் இருக்காரோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார். இப்போ 7ஆம் இடத்த சனி பகவான் கன்னிராசி இப்படி பார்க்குறாருன்னா, குரு பகவான் இந்த பக்கம் 7ஆம் இடத்த பார்க்குறாரு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் எல்லா விஷயத்துலையும், வண்டி வாகனமாக இருக்கட்டும், பேச்சிலையாக இருக்கட்டும், குடும்ப விசேஷங்கள்லையாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் உங்களோட மருத்துவ செலவுகளாக இருக்கட்டும், மருத்துவத்தில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.